வணக்கம் நேயர்களே. நமது NRS ராயல் தொலைக்காட்சியின் சிறப்பு நிரலையான யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நம்முடைய இந்த அமர்வில் நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னவென்றால், வங்கி காசோலை, வரைவோலை, அதே போல கேட்போலை இவைகளின் செயல்பாடு பாதுகாப்பை தருகிறதா, நமக்கு பதட்டத்தை தருகிறதா என்ற 2 கோணங்களில் நாம் ஆராய இருக்கிறோம். இந்த சிறப்பு அமர்வுக்கு 2 நிபுணர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். ஒருவர் சட்டம் சார்ந்தவர், இன்னொருவர் கணக்கு சார்ந்தவர், தணிக்கை சார்ந்தவர். சட்டம் இந்த காசோலை, வரைவோலை, கேட்போலை இது போன்ற செயல்பாடுகளில் என்ன சொல்லுகிறது, நடைமுறையில் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, நீதிமன்றம் நோக்கி வருவதன் நோக்கம் என்ன, இது போன்ற காரணிகளை அலசுகிறது இந்த அமர்வு. இந்த அமர்வுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கும் 2 சிறப்பு அழைப்பாளர்கள், வழக்குரைஞர் திரு அக்னீஸ்வரன், அதே போல் தணிக்கையாளர் திரு ராஜகோபால். இருவரையும் உங்கள் சார்பிலும் NRS ராயல் தொலைக்காட்சியின் சார்பிலும் நாம் வரவேற்கிறோம். வணக்கம். இந்த வங்கி வரைவோலை, காசோலை, கேட்போலை இது எல்லாம் இந்த பணம் இல்லாமல் நாம் கையாளுகிற வேலைகள். பணம் இல்லாமல் இதிலே வரைவோலையாகவோ கேட்போலையாகவோ காசோலையாகவோ நாம் வரைந்து கொடுத்தோம் என்றால், எழுதி கொடுத்தோம் என்றால், அதை வங்கியில் கொடுத்து அவர்கள் பணமாக தன்னுடைய கணக்கிலே மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழி, ஒரு மாற்று வழி, பணமற்ற பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு ஏற்கனவே நாம் நடைமுறையில் வைத்திருக்கிறோம். இதில் வங்கியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சட்டத்துக்கும் இடையே நடக்கிற போராட்டங்கள் எங்கிருந்து ஆரம்பிப்பதாக ஒரு தணிக்கையாளராக நீங்க பாக்குறீங்க? இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், செக் இஷ்யூ பண்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அவர் அவருடைய வங்கியில் சரியாக பணம் இருக்க வேண்டும். அவர் நீங்க பேசலாம். ஆமா, நீங்க பேசலாம். இல்ல நீங்க பேசலாம், போயிட்டு பேசலாம். வங்கியில் கரெக்டாக கணக்கு இருக்க வேண்டும். அடிப்படை தகவல்கள் கணக்கு இருக்க வேண்டும். அப்புறம் அவருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது காசு இல்லாம வங்கியில போய் ஒரு பண பரிவர்த்தனை நடக்கக்கூடிய இடம் தான் இந்த நீங்க கேட்கக்கூடிய வரைவோலை, காசோலை, கேட்போலை எல்லாமே. இந்த டிடி, செக்கு இது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால், அதாவது நம்மளால ஒரு 1 லட்சம் ரூபாயை கையில் எடுத்துட்டு போக முடியல, நமக்கு ஒரு அச்சம் ஆகையினால் ஒரு சின்ன பேப்பரை கொண்டு போய் கொடுக்கிறோம், அதுதான் காசோலை. ஆக டிடியும் அப்படித்தான், காசோலையும் அப்படித்தான். இதுல எங்கு பிரச்சனை வருகிறது என்றால், வங்கியில நம்பிக்கையற்ற தன்மையோடு நம்ம ஒருத்தருக்கு காசு கொடுக்குறோம். ஒண்ணு இல்ல, ராஜசேகர சாருக்கு நான் ஒரு செக் கொடுக்குறேன். அந்த செக்கு நான் கொடுப்பதற்கு முன்னரே என்னுடைய வங்கியில் காசு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து விட்டுத்தான் நான் உங்களுக்கு ஒரு செக் கொடுக்கணும். அதுல வேணும்னுக்கே ஒரு தீய நோக்கத்தோடு காசு இல்லாம இருக்கிறதுன்றது நான் நன்கு அறிந்து கொண்டு திரும்ப உங்களுக்கு ஒரு செக் கொடுத்தா அங்கதான் there will be a problem. What will be the consequences? அப்ப என்ஐ ஆக்ட் என்று சொல்லக்கூடிய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த என்ஐ ஆக்ட்ல தான் வருது. அது செக்ஷன் 138 அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 138 என்ன சொல்லுதுன்னா, நான் என்னுடைய கையெழுத்திட்டு என்னுடைய காசோலையை நான் திரு ராஜசேகர சாருக்கு கொடுக்கிற போது, அது உங்களுடைய வங்கியிலே போடுகிற போது காசு இல்லை, யாருடைய அக்கௌண்டில், அக்னியினுடைய அக்கௌண்டில் காசு இல்லை என்று வருகிற போது அது உண்மையிலேயே இட்ஸ் an offense. அது 138 படி இட்ஸ் an offense. ஆனால் அதற்கு உரிய பரிகாரம் என்ன என்று கேட்டால், நீதிமன்றத்தில் சட்டம் என்ஐ ஆக்ட் என்று சொல்லக்கூடிய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சொல்லுகிறது, 6 மாத காலத்தில் அந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும். அப்ப முடிக்கிற போது என்ன தீர்ப்பு வரும் என்று கேட்டால், உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்சபட்ச தீர்ப்பு என்னவென்று கேட்டால், நான் கொடுக்கக்கூடிய காசோலை 1 லட்சம் ரூபாயாக இருக்குமேயானால் 2 மடங்கு நான் அபராதம் கொடுக்க வேண்டும். யாருக்கு? உங்களுக்கு. பிறகு 2 ஆண்டு காலம் கடுமையான தண்டனை விதிக்கப்படும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இது செக்க பொறுத்தளவுல
டிடியை பொறுத்தளவுல நான் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நான் டிடி எடுத்து கொடுத்துட்டு என்னுடைய வேலை முடியவில்லை என்றால் நான் எங்கே போய் தவிப்பது, எங்கே போய் முறையிடுவது எப்படின்றது அதுல உள்ள சிக்கல். ஆக சட்டம் இப்படி சொல்லுகிறது, சிக்கல் இதை காட்டுகிறது. இது எல்லாம் அவரவருடைய நாணயத்தை பொறுத்துத்தான் வாழ்க்கை, வங்கி வாழ்க்கை இயங்குகிறது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க செக் கொடுத்தா போதும், உடனே பொருளை இறக்கிடுவோம் அப்படின்றாங்க கடைகள்ல. இவங்களும் வந்து செக்கு கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி சட்டத்தை எல்லாம் புறந்தள்ளிட்டு குடும்பம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் இருக்காங்க. அதனாலதான் வழக்குகள் அதிகமாக வருவதாக பரவலாக ஒரு பேச்சு இருக்கிறது. ஒரு தணிக்கையாளர் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது வந்து இன்டென்ஷன்ல வந்து கொடுக்கும்போது அது வந்து தவறு நடக்கிறது. பட் ஒரு சில மற்ற நேரங்களில் பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இது வந்து கிளரிக்கல் எரர் வந்து வரையோலையோ காசோலையோ ஓவர் ரேட்டிங் பண்றது அந்த மாதிரி பண்றதா இருந்தால் சட்ட சிக்கல். அவங்களுக்கு வந்து வங்கியின் தரப்பில் வந்து அந்த வரையோலை காசோலையெல்லாம் பாஸ் ஆகிறதுல கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு. செகண்ட் திங் சார் சொல்ற மாதிரி இது வந்து நம்ம வங்கியோட அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் இருந்து செக்கு கொடுத்தாதான் அரசாங்கம் வந்து நமக்கு வந்து ஈஸி பண்றதுக்கு எல்லாமே வந்து பண பரிமாற்றம் வந்து எடுத்துன்னு போக முடியாத பட்சத்தில் இது வந்து காசோலையாவோ வரையோலையாவோ முன்னாடி அந்த பண மாற்ற முறை இருந்தது. அதுலேருந்து வந்து இந்த மாதிரி வந்து பணப்பரிமாற்றம் வந்துட்டு இன்னும் இந்த நவீன தொழில்நுட்பத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்து இந்த காசோலையை கூட இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப நடைமுறையில வந்து ஏடிஎம் கார்டு எல்லாம் வந்தாச்சு. ஏடிஎம் கார்டு, அதனால கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே ஆமா பேடிஎம். முன்னாடிலாம் நம்ம வந்து அயல் நாட்டுக்கு போகணும்னா கூட டிராவலர்ஸ் செக் ஆமா அப்படின்ட்டு ஒன்று எடுத்துன்னு போகணும். இங்க காசு கட்டிட்டாங்க. அப்புறம் வந்து இல்லீகலா அந்த உண்டியல் அது இதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. அதுல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க கவர்மெண்ட், அரசாங்க தரப்புல. அது ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தொழில்நுட்பத்தில் வந்து வங்கியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து சுலபமாக இருக்கும், நமக்குள்ளும் மக்களுக்கும் வந்து அது பரிவர்த்தனை வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். இப்போ இது போன்ற காரியங்களில் அல்லது செயல்பாடுகளில் இந்த டிமானிட்டைசேஷன் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதென அறிவித்துள்ள நிலையில் ஏற்கனவே நம்ம வந்து இது மாதிரி வரைவொலை, காசோலை, கேட்கொலையை பயன்படுத்திட்டு இருப்போம். இப்போ இது வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம், எலக்ட்ரானிக் செக் போன்றவை இன்னும் கூட கூடுதலான ஒரு மேம்பட்ட நிலை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா தணிக்கையாளர் நீங்க? ஆமா, அது பார்க்க முடியும். நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் இதுல வந்து பாஸ்வேர்டு வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியக்கூடாதுப்பாங்க. அது எலக்ட்ரானிக் முறையிலையும் ஆபத்து அதுலயும் நிறைய வழக்குகள் இருக்கு. இணைய குற்றவியல் துறை நிறைய வழக்குகள் வந்து இது வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஈஸியா பாஸ்வேர்டை ஹேக் பண்றாங்க. சமீபத்தில் கூட ஒரு பாடகர், பிரபல தமிழ் சினிமா பாடகருடைய அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு அவர் வங்கிக்கும் இதுக்கும் நடந்ததா தன்னுடைய பேட்டியில சொன்னார். இது எப்படி சாத்தியம்? இது வங்கி கிட்ட எல்லா ரகசியங்களும் இருக்கும்போது இந்த இது பாஸ்வேர்டோ இல்லை பின் நம்பரோ கசியக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமா இருக்கா? இருக்கு. இது எப்படின்னு கேட்டாக்க, அது வந்து போலியான நபர்கள் வந்து வங்கியோட அதிகாரி, மேலாளர்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். அவங்க பேசி நம்மகிட்டேருந்தே அழகாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாஸ்வேர்டு, அந்த ஐடென்டிட்டி நம்பர் எல்லாமே வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து வந்தாக்க 7,000 8,000 வந்து டெபிட் ஆகிடுறது இம்மிடியா. அது மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸியாக டேப் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து நம்மளோட பாஸ்வேர்டு டேப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், அதுக்கு ஒரு மென்பொருள் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மென்பொருள் என்ன எக்ஸ்ரே மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே வந்து தெரியறது. அது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம இருக்கணும். நம்ம பாஸ்வேர்டை வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும். யாருக்கும் சொல்லக்கூடாது. இது 4 பேர் எத்தாப்புல யூஸ் பண்ணக்கூடாது. நிறையா வழிமுறைகள் இருக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு யூஸ் பண்றதுல. இல்லை, இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இதை காகிதமா உபயோகப்படுத்துறது சிறப்புடையதா, நல்லதா, பாதுகாப்பானதா, அல்லது இது போன்ற எலக்ட்ரானிக் மின்னணு சாதனங்கள் வழியாக நாம் பயன்படுத்துவது சிறந்ததா, உகந்ததா, பாதுகாப்பானதா?
மின்னணு சாதனம் பண்றது வந்து பாதுகாப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அது வந்து பரிவர்த்தனை வந்து குறித்த நேரத்துல இம்மிடியட்டா வந்து மக்களை போய் சென்றடையும். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த மின்னணு மூலியமா எலக்ட்ரானிக் மூலியமா வந்து இம்மிடியட்டா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம வரையோலையோ காசோலையோ கேட்போலையோ போட்டாக்க 2 நாள் வெயிட் பண்ணணும், அது வந்து கிரெடிட் ஆகும். இது வந்து மின்னணு மூலியமா பண்ணாக்க உடனுக்குடன் உடனுக்குடன் வந்து பரிவர்த்தனை ஆகிடும். நமக்கு நம்மளோட தேவையை வந்து உடனுக்குடன் பூர்த்தி செய்யறதுக்கு உகந்தது என்றது நம்ம சொல்லலாம். அதன் மீது கூட சில வழக்குகள் வந்திருக்கு. எப்படின்னா ஒரு முறை அவங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் முறையில மின்னணு சாதனத்துல அதை பூர்த்தி பண்ணி ஓகே பட்டன் அழுத்தின பிறகு அது போய் சேரல அப்படின்ற தகவல் வந்த பிறகு மறுபடியும் அதை பூர்த்தி பண்ணி மறுபடியும் ஓகே கொடுத்த பிறகு 2 முறை ஒரு நபருக்கு 2 முறை அந்த பணங்கள் போய் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகக்கூடிய வழக்குகள் எல்லாம் இருக்கு. வழக்குரைஞர் திரு அக்னீஸ்வரன். அதாவது சார் நீங்க சொல்றது எல்லாம் நடைமுறையில் நன்மையும் உண்டு தீமையும். தீமையும். ஆனா நீங்க கேக்குறது இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியில், அதாவது காகிதத்தை பயன்படுத்தி விட்டு அதை கொஞ்சம் மறைச்சிட்டு இன்னைக்கு காடை பயன்படுத்தலாமா அப்படின்றது உங்களுடைய கேள்வி. இது எல்லாமே காடை பயன்படுத்துறது நல்லது அப்படின்னா, இப்படிதான் ஒரு இதுல வந்து ஒரு பாட்டிகிட்ட அந்த காடை வச்சிருமான்னு சொல்லி அவங்க பேரன் கொடுத்துட்டு போயிருக்கான். காடை வந்து தரையில போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கு. காசே வரலடா பேராண்டி அப்படின்னு சொல்றது மாதிரி. நான் என்ன சொல்லுகிறேன், இந்த நாட்டுல முதல்ல எல்லோருக்கும் கல்வி அறிவு கொடுத்து விட்டீர்களா? நாட்டில் எல்லோரும் அதாவது இன்னைக்கும் கை நாட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த நாட்டில் சமமான கல்வி அறிவு வந்து விட்டதா? சமமான போக்குவரத்து வசதி வந்து விட்டதா? எல்லா ஊர்களுக்கும் மின்சார வசதி இல்லாத ஊர்கள் இன்றைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது அல்லவா? அதை சரி செய்யாமல் நான் விமானத்தில் இருந்து கொண்டே இந்தியாவின் விஞ்ஞான ரீதியாக வளர்ந்து விடுகிறேன், செயற்கைக்கோளை அனுப்பிவிட்டால் நாட்டில் பாலாறு தேனாறு ஓடும் என்று சொல்லக்கூடிய அந்த விந்தை இன்னைக்கு நடைமுறையில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு நமக்குள்ள போக விரும்பல. ஆனால் இந்த இதெல்லாம் 2 தடவை பின் நம்பரை மாத்தி போட்டா நாமளே 15 நாள் மேனேஜர் போய் கையை கட்டி நிக்கணும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கணும். சார் இன்னொரு விஷயம், சட்டத்துல சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டா, காசோலை கொடுக்கிறோம் அல்லது வரைவோலை கொடுக்கிறோம் அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு நெக்ஸஸ் மென்சியா, குற்றம் என்ன, குற்ற செயல். நான் தெரிந்து கொண்டே ஏமாற்றி நினைப்பது, இது தவறு. இன்னொரு விஷயம், இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு வருகின்றீர்கள், உடனடி நீதி கிடைத்து விடுகிறதா? இன்றைக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சென்னை போன்ற பெருநகரங்களில் 23 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது. இந்த 23 கோர்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த பெயிலு ரிமாண்டு ஒரு ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலைக்கு தான் ஒரு காலத்தில் அதிகம். ஆனா இன்னைக்கு எந்த கேஸ் நிறைய இருக்குன்னா 138 கேஸ், செக் பவுன்ஸ் ஆகி போன கேஸ் தான் நிறைய இருக்குது. அந்த கேஸ முடிக்கிறதுக்கே எல்லா குற்றவியல் நடுவர்களுக்கும் 2 மணி வரைக்கும் ஆயிடுது. காலையில 10:30 ஆரம்பிச்சா 2 மணி வரைக்கும் இந்த செக் பவுன்ஸ் கேஸே நடத்துறாங்க. அப்படின்னா பெயிலு, ரிமாண்டு, சூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் எப்ப வரும்? 6 மணிக்கு வருமா? 6 மணிக்கு மேல ஜெயில பூட்டிடுவாங்களே, அப்ப அவங்க எங்க போவாங்க? ஆக இதை கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அப்ப அதெல்லாம் விடுங்க, நீ செக்கு கொடுத்து அது உன்னுடைய காசோலையாக இருக்குமானால், உன்னுடைய செக்கா இருக்குமே ஆனால் உன்னுடைய சிக்னேச்சர் இருக்குது, உன் கையப்பன் தான் அப்படின்னா you have to liable to pay the entire check amount. இதான் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அவன் வேணும்னு என்ன பண்றாங்கன்னா, கோர்ட் 6 மாசத்துல முடிக்கணும், 6 ஆண்டுகளாகியும் இழுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை விட பெரிய வேதனை இந்தியாவில் எதுவும் இருக்க முடியாது. இல்ல அதை வந்து கண்காணிக்கவோ அல்ல கட்டுப்படுத்தவோ நீதிமன்றங்களிடம் போதிய தொழில்நுட்பங்களும் ஆட்களும் இல்லை என்பதுதான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். செய்தி என்னவென்றால், என்னுடையது இது இந்த வரைவோலையிலோ காசோலையிலோ இருக்கிற கையெழுத்து என்னுடையது அல்ல என்று நான் சொல்லிவிட்டால் நீதிமன்றத்தில் அதை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய எந்த தொழில்நுட்பங்களும் தற்காலத்தில் கூட இல்லை என்பதுதான் ரொம்ப வருந்தத்தக்க. ஆனால் அதே நேரத்தில் நான் செக் கொடுத்துட்டேன்றதுக்காக என்ன வந்து எத்தனை மாசத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு செக்கினுடைய வேல்யூ 3 மாத காலம் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்கிகள், தனியார் நிறுவனங்கள், கந்துவட்டிக்காரர்கள், இன்னும் சொல்ல போனால் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் 6 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய செக்கை வெறும் பிளாங்க் செக்கை
நிரப்பப்படாத காசோலையை வெறும் என்னுடைய கையொப்பத்தை மட்டும் வாங்கி கொண்டு உங்களுக்கு தேவைப்படுகிற போது நீங்கள் அதை பயன்படுத்தலாம் என்று ஒரு மிகப்பெரிய கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டுகிறீர்களே, இதற்கு சட்டம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் அதான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது தேதி இட்டால் 3 வருடம் தான் அதுக்கு வேலிடா, இல்ல கையெழுத்து போட்டாலே 3 மாதம் தாங்க, 3 மாதங்கள் தான் வேலிடா? அந்த காசோலையில எழுதி விட்டால் என்ன, யாருக்கு கொடுக்கின்றோம், எவ்வளவு தொகை கொடுக்கின்றோம், யாருடைய கையொப்பமிட்டு ஒப்புதலோடு இன்னொருத்தருக்கு பண பரிவர்த்தனை செய்யப்படுகிறது என்ற இந்த 3 கண்டிஷன் இருந்தா போதும். இது இருந்தாலே நாம் குற்றவாளி. இல்ல நான் கேக்குறது, இந்த 3 மாதம் கணக்கு சொன்னீங்கல்ல, அதுல வெறும் கையெழுத்து போட்டு பிளாங்க் செக், நிரப்பப்படாத ஒரு காசோலை வெறும் கையெழுத்திட்டு கொடுக்கறது எத்தனை மாதங்கள் அது உயிர் உண்டு? இல்ல, தேதி இல்லாமல் போடுவது எத்தனை 1000 ஆண்டுகள் கூட செல்லும். அதுதான் அது அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை பொறுத்து. முன்னாடி ஒரு 6 மாத காலம் இருந்தது, இன்றைக்கு 3 மாத காலம் தான் வரைவுரை காசோலைக்கு உங்களுக்கு வேலிடு. நாளைக்கு 1 மாதம் கூட வரலாம். இது பாராளுமன்றத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். அதற்கு இந்திய மக்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேணும். ஆனா முன்னாடி கேடி தாமஸ் என்று சொல்லக்கூடிய கேரளாவினுடைய நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர்கள் தான் முதல்ல சொன்னாங்க 6 ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தா போதும், அது வந்து இட் கம்ஸ் அண்டர் செக் பவுன்ஸ் கேசஸ் அப்படின்னு சொன்னாங்க. அக்யூஸ்ட் வீடு பேங்க், கம்ப்ளைண்டன்ட் வீடு பேங்க், வழக்கறிஞருடைய அறிவிப்பு வழக்கறிஞருடைய அலுவலகம், இந்த 6 சொன்னாங்க. காலப்போக்கில் அது 6 5 ஆனது, 5 4 ஆனது, 4 2 ஆனது, 2 1 ஆச்சு. 1 ஆகி என்ன ஆச்சுன்னா அக்யூஸ்டுக்கு ஃபேவரா போய் நின்றுச்சு. அதற்கு பிறகுதான் அண்மையில் டெல்லியில இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சர்க்கார், பாரதிய ஜனதா அரசாங்கம் அக்யூஸ்டுக்கு ஃபேவரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி கம்ப்ளைனன்ட்டுக்கு ஃபேவரா, யாரு காசோலை யாரிடமிருந்து வாங்கினாரோ பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக இப்பதான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் வந்து விட்டது. கம்ப்ளைனன்ட் பாதிக்கப்பட்டதால் அவருக்குத்தான் நீதிமன்றமும் சட்டமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் 2 ஆண்டுகள் தற்பொழுதுதான் வந்தது. ஆகவே ஒரு அரசாங்கம் என்பது ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும் 6 ஜூரிஸ்டிக்ஷன், இன்னைக்கு ஒரே ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். ஆக அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். மின்னணு என்று சொல்லிக் கொண்டு இந்தியாவில் எல்லாம் வறட்சி பாதையில் செல்லுகிறோம் என்று சொல்லுகிறீர்களே, தண்ணியே இல்லையே. நேற்றுக்கு சிவராத்திரி எங்க ஊர்ல மொட்டை அடிச்சுட்டு தண்ணி இல்லாம 2 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற குடிக்கிற தண்ணியில அந்த மொட்டை அடிச்சதை போய் குளிச்சிருக்காங்க. நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்ன செய்வது? லஞ்சமில்லாத அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்வது? இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் செக்கெல்லாம் சாதாரண விஷயம். மத்திய அரசு வந்து யோகா செய்ய சொல்றாங்க. தண்ணி இல்லைன்னா யோகா பண்ணுங்க. யோகா செஞ்சா தண்ணி குளித்தது போன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அப்ப குளிக்க வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன் சார், விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்கள், நான் மீண்டும் சொல்லுகிறேன், விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்கள் சாப்பாடு எடுத்துட்டு போறது இல்ல, 3 மாத்திரை கொண்டு போறாங்க. அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. அந்த மாத்திரையை கொடுத்து நாடு பூரா எவனும் சாப்பிட வேணாம் இருக்க. தேங்காய் வேணாம், பழம் வேணாம், சோறு வேணாம், அரிசி வேணாம், கோதுமை வேணாம், உப்பு வேணாம், ஜீனி வேணாம். ஆக இதையெல்லாம் பம்மாத்தி விளையாட்டு. ஏழை மக்களை, படிக்காதவர்களை, பாமரர்களை, ஒரு சாதாரண ஒரு மனநிலை இருக்கக்கூடியவர்களை இழிவு பாதையில், தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கு செல்லக்கூடிய வழி இது நல்லதல்ல. நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நல்லது கிடையாது. நிச்சயமாக ஒரு வழக்குரைஞர் நீங்க இப்படி ஒரு விசால பார்வை பார்ப்பது உள்ளபடியே நமக்கெல்லாம் பெரிய பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று கூட பாரத பிரதமர் அவருடைய பரிவாரங்களோடு இங்க வந்து கோவையில ஒரு பெரிய 112 அடி உயர சிலையை திறந்து வைத்து அகமகிழ்ந்து போனதாக அவர் தன்னுடைய உரையில் தெரிவிக்கிறார். யோகா செய்தால் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும், யோகா செய்தால் உங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாகும் என்று அவருக்கு தெரிந்த கருத்துக்களையா இல்லை தெரியாத கேட்ட கருத்துக்களை சொல்றாரான்னு தெரியல. பரவலான ஒரு நன்மையான காரியங்களை சொல்லி 300 விவசாயிகள் அந்த ஏரியாவில் இறந்துருக்காங்க, தென் மாவட்டங்கள்ல, கோவை உள்ளிட்ட. இந்த தகவல் எல்லாம் ஒரு போச்சா இல்லையான்னு தெரியல. எப்படி அவங்களால மகிழ்ந்து இதை ஆனந்தமா சொல்ல முடியுதுன்னு நமக்கு தெரியல. ஒரு பாமரனா நாங்க இந்த கேள்வியை முன்வைக்கிறேன், நீங்க வைத்தது போல. இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துருவோம், ஏன்னா அது அரசியலை நோக்கி போகிறதா ஆயிடும். இப்போ இந்த செக் பவுன்ஸ், இந்த கேஸ் தான் முதல்ல நீதிமன்றங்களை கூப்பிடுவாங்க. எல்லா நீதிமன்றங்களும், குற்றவியல் நீதிமன்றங்கள் முதல் வழக்காக இந்த செக் பவுன்ஸ் கேஸ் தான் கூப்பிடுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த நிதி நிறுவனம் அப்படின்னு அதுவே ஒரு 2 மணி நேரம் இருக்கும்.
நீதிமன்றங்கள் போனவங்களுக்கு நிச்சயமா தெரியும். அதுக்கப்புறமா தான் வந்து ஷூரிட்டி கேஸ் மற்ற வழக்குகள்லாம் விசாரணைக்கு வரும். இப்போ இதனுடைய முக்கியத்துவம் கருதியே இதை தனி நீதிமன்றம் விசாரிக்க இயலவில்லை இன்னமும் கூட. அதாவது முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய KM பரூச்சா அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கிறது அல்லவா, அதுல இருந்து மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருந்து மாவட்ட நீதிபதி வரைக்கும் இருக்கிறதுக்குரியது ஃபண்ட் அலாட் பண்றது அந்தந்த மாநில சர்க்கார் தான். ஆக அந்த மாநில சர்க்கார் 100 ரூபாய்க்கு 20 காசுகளைத்தான் ஒதுக்குகிறது. 100 ரூபாயில 20 காசு ஒதுக்கினால் அந்த நீதித்துறை எப்படி செயல்பட முடியும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேதனையான கருத்து. நீதிமன்ற கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், நீதிமன்ற பணியாளர்களை நியமிக்க வேண்டும். ஏன் காலியாக இருக்கக்கூடிய நீதிபதிகளை முதலில் நியமித்தால் தான் விரைவான நீதியை உங்களால் வழங்க முடியும். ஆக மாநில சர்க்கார் இன்னும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, எல்லா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா கோர்ட்டு போய் பாருங்க, எங்களுடைய எழும்பூர் நீதிமன்றத்தை போய் பாருங்க, பாலடைந்து கிடக்கிறது. ஏன் என்று கேட்டால் அவருடைய மனம் பாலடைந்து கிடக்கிறது. நீதித்துறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. ஒரு கம்பீரமா இருக்க வேண்டாமா? நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய சென்றவரை நாம் பேசினோம், கழிவறைகள் இல்லாத ஒரு ஒரு கோர்ட் இருக்குது அல்லவா? அது ஒரு பெரிய நம்ம அமர்ந்து உட்கார்ந்து பேசணும்னா அது நீண்ட நாட்கள் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா தமிழகத்தில் உள்ள இந்தியாவோட பெரும்பான்மையான நீதிமன்றங்கள் நீதி வழங்குதோ இல்லையோ அது இரண்டாவது, நமக்கு தேவையை வழங்குகிறதா இல்ல நீதி வழங்குகிறதா என்பது நம்ம இப்ப விவாதிக்க முடியாது. நம்முடைய தலைப்பு வேற. நமக்கான தேவை அந்த 4 மணி நேரம் நீதிமன்றத்தில் இருக்கிற நேரங்களில் ஒரு குடிநீர் வசதி இல்லை, கழிவறை இல்லை, நிற்க வைத்து அமெரிக்கா விசா வாங்குறதுக்கு கூட நிக்கிறோம்னா ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு புரிதல் இருக்கு, ஒரு தேவை இருக்கு. ஆனா 4 மணி நேரமும் குற்றவாளியாகவே கருதி நீதிமன்றங்கள் செயல்படுது உள்ளபடியே மிகுந்த வேதனையை அளிக்கிறது. அதை இன்னொரு நாள் நம்ம விவாதிப்போம். இப்போ இந்த நம்முடைய தலைப்பு, உங்களுடைய கருத்தின்படி யார் அதிகம் பாதிக்கப்படுவது? அதிகம் பாதிக்கப்படுவது வந்து பாமர மக்கள் தான். இல்ல பாமர மக்கள் நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா, பாமரர்கள் அதிகமா வரிவழி காசை அதிகமா உபயோகப்படுத்துறது இல்லை, அதாவது கீழ்த்தட்டு அதற்கும் மேல. இதுல ஒரு நடுத்தர மக்கள் உயர்நிலையில இருக்கவங்க மட்டும்தான் இதை வந்து அதிக அளவில் பயன்படுறாங்க. இதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார்? பாதிப்புக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் காரணம் உங்களுடைய பார்வையில் ஒரு தணிக்கையாளரா எப்படி நீங்க பாதிக்கப்படுற அவசியம் என்னன்னு கேட்டாக்க, அவங்களுக்கு போதுமான கல்வி அறிவு கிடையாது. அது அவங்களோட பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் நிறைய அமெண்ட் பண்றாங்க, நிறைய இதெல்லாம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. பட் அதெல்லாம் வந்து போதிய கல்வி அறிவு. ஒரு தணிக்கையாளரா உங்களுடைய நபர்கள் நான் சொல்ல வரல, உங்ககிட்ட வந்து கணக்குகளை சரிபார்க்க கொடுக்கிறவர்கள் நான் சொல்ல வரல. பொதுவாக இது போன்ற ஒரு தவறான நீங்க கொடுங்க, செக்க கொடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வலிமையை கொடுக்கிறவங்களே வந்து தணிக்கையாளர்கள் தான்ன்ற ஒரு பேச்சு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நாங்க அந்த மாதிரி சொல்றது கிடையாது. இது வந்து விழிப்புணர்ச்சி வந்து கூட்டுவோம். இன்ஃபேக்ட் செக்ல அந்த மாதிரி நீங்க காசாலை முறைகளில கொடுக்க வேண்டாம்னு தான் நாங்க சொல்லுவோம். நாங்க அந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஒருத்தரை வந்து மிஸ்கைடு பண்ணி அந்த மாதிரிலாம் பண்றது கூடாது. நாங்கள் பண்ணுறதும் கிடையாது அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவோம் நாங்கள், இது மாதிரி எப்படி காசோலையை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டயத்தில் வந்து யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இப்போ ஒருவருக்கு காசோலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுன்னு வைங்க, ஆனால் நம்ம வங்கியில வந்து பணம் இல்லை. இப்போ இந்த தருணங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காசோலையே கொடுத்தாகணும், அதை வந்து வங்கிக்கிட்டையும் போய் நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இதுக்கு ஒன்றும் வழி எதுவும் கிடையாது. இது வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஆக்சுவலாக இது ரிஸ்க் எடுத்துன்னா வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. முன்னாடி வந்து செக் கொடுத்துட்டு பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு, இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பேங்க்ல பார்த்தாக்க வந்து அந்தந்த வங்கியோட கிளையிலேயே செக்கு எல்லாம் பாஸ் பண்ற வசதி இருந்தது முன்னாடி. இப்ப எல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆகிட்டு. ஸோ அதனால சென்ட்ரலைஸ் ஆனதுனால அந்த பாசிபிலிட்டியும் எடுத்து வங்கியில் வந்து உங்களுக்கு பணம் இருந்தால் தான் உங்களோட காசோலையோ உரையோலையோ வந்து பாஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த காலகட்டத்து சூழ்நிலை வந்துடுச்சு. எப்படியாவது வந்து வங்கி கணக்கில் வந்து பணம் இருந்தால் தான் செக்கு வந்து இஷ்யூ பண்ணுற வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகி இருந்தது. ஆக்சுவலி இப்போ செக்கு வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பல வங்கிகள்
நம்ம வித்ட்ரா பண்ணணும்னா கூட அந்த செக் ஸ்லிப்ல தான் எழுதி கொடுக்கணுன்ற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க ஏடிஎம் போங்க, இங்க வந்து எடுக்காதீங்க. 2000 ரூபாய்க்கு உள்ள இருந்ததுன்னா ஏடிஎம் போங்க, 2000 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா மட்டும் நீங்க இங்க வந்து நீங்க கொடுங்க. அது கூட வித்ட்ராயல் ஸ்லிப் எல்லாம் கிடையாது, நீங்க உங்க செக்ல தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீதியில செயல்படுறாங்க. இது வந்து உள்ளபடியே வங்கி சட்டத்தின் அடிப்படையில் உண்டாது. இல்ல அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி வந்து வங்கி பணியாளர்கள் வந்து இப்ப ரொம்ப வந்து குறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா வந்து தேர்வு அடிப்படையில வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணல இப்ப யாருமே. இப்ப முன்னாடி வந்து 15 பேர் இருந்த இடத்துல இப்ப 5 பேர் தான் இருக்காங்க. இப்ப இல்ல கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க, இப்ப கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றாங்க, அதனால நிறைய பேர் தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்து கூட இருக்கு. அது உண்மையா? அப்படி கிடையாது. பட் வந்து ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு கம்ப்யூட்டர் செய்யறதுன்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் வந்து மக்கள் அதை வந்து கம்ப்யூட்டரை நம்பியே நம்ம எதுவுமே வந்து விட முடியாது. நம்ம அதை வந்து கண்காணிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஆளுங்க வேணும். பயன்பாடு அதிகமாயிருச்சு. பயன்பாடு வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஆளுங்க வந்து பற்றாக்குறையினால வந்து அவங்களுக்கு சரியா இருக்கு அவங்களுக்கு அவங்களோட பண்ற வேலையை. ஸோ ஒரு சாதாரணமாக ஒருத்தர் போயிட்டு ஒரு பேங்க்ல வந்து கேஷ் வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 20 இடத்துல என்ட்ரி வரும். ஒரு 10 ரூபா நம்ம டெபாசிட் பண்ணாலும் சரி, 10 ரூபா எடுத்தாலும் சரி. ஸோ அந்த பணியிடை இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமானதுனால வந்து ஆளுங்க வந்து கம்மியாயிட்டாங்க. அவங்களுக்கு கம்மியானதுனால வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் வந்து சிம்பிள் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால நம்மள வந்து நிர்பந்தம் பண்றாங்க, ஓரளவுக்கு தொகை இருந்தா இங்கே கொடுங்க, இல்லாட்டி வேற ஏடிஎம்ல போயிட்டு எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் வங்கி பணியாளர்கள் மத்தியில் நம்ம பேசும்போது பணி பளு கூடி இருக்கிறதா தான் சொல்றாங்க. என்னதான் மின்னணு வந்தாலும் கூட கூடியிருப்பதாக சொல்றாங்க. விரைவில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு யார் பக்கம் நீளும் காத்திருங்கள். நேயர்களே, யார் பக்கம் தொடர்கிறது. வங்கி காசோலை வரைவோலை பயன்பாடுகள் நமக்கு பாதுகாப்பை தருகிறதா அல்லது பதட்டத்தை அதிகரிக்கிறதா என்ற தலைப்பிலே நாம் அமர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவாத அமர்வில் நம்முடைய வழக்கறிஞர் திரு கணேசன், தணிக்கையாளர் திரு ராஜகோபால் இருவரும் தங்களுடைய வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், தணிக்கையாளர் திரு ராஜகோபால் இருவரும் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் சட்டம் சார்ந்த விளக்கங்களையும் நம்முடைய பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். இன்னும் இந்த அரை மணி நேர அமர்வில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. திரு அக்னீஸ்வரன் வழக்கறிஞர், இது சார்ந்த வழக்குகளில் ஏன் தாமதப்படுத்துகிறார்கள் என்பதற்கு நீங்க சொன்னீங்க. நிறைய வழக்குகள் இருக்கு, அதனால நீதிமன்றங்கள் குறைவாக இருக்கிறது, நீதிபதிகள் பற்றாக்குறை இருக்கிறது, ஆகையினால் நாம் தாமதமான தீர்ப்பை தான் கொடுத்துக்கணும். இந்த வகையில் நாம் ஒருவருக்கு காசோலையை கொடுக்கும் போது இருக்கக்கூடிய நிலையும் அதை பெறுகிற போது ஒரு 2 ஆண்டுகள் கழித்து அதனுடைய அளவு அல்லது அதனுடைய தொகையின் அளவு மாறுபடுமா, இல்லை நீதிமன்றம் அதற்கு வட்டியோடு கொடுக்க சொல்லுமா, அல்லது இன்னும் சேர்த்து வழங்குங்கள் என்று உத்தரவிடுமா? நீங்கள் சந்தித்த வழக்குகளில் நிலை என்ன? உங்களுடைய கேள்வி உண்மை ஆழமான அழுத்தமான ஒரு கேள்வி, மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கேள்வி. அதாவது சிவில் வழக்குகளில் ஒரு காம்பன்சேஷன் கேட்கிறோம் அல்லது ஒரு இடத்த கேட்கிறோம், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சிபிசி செக்ஷன் 34 படி 18%, 6% வெள்ளக்காரம் போட்டது, அதற்கு பிறகு இன்னைக்கு 24% வரைக்கும் போடுறாங்க. இது அவர்களுடைய தீர்ப்புப்படி, இது சட்டம் சொல்லுகிற சிபிஎஸ்சி பொறுத்தவரை. ஆனால் இந்த காசோலை வழக்குகளை பொறுத்தளவில் உங்களுக்கு வட்டி வழங்கப்பட மாட்டாது. 138 ஆக்ட்ல காசோலை வழக்குகள் நீங்க நடத்துகிற போது வட்டி உங்களுக்கு கிடைக்காது. டபுள் தி அமௌண்ட் என்று சொல்லுகிறார்கள். காசோலை 1 லட்சம் என்றால் 2 லட்சம் தருகிறார்கள். வட்டி என்று அதை கணக்க முடியாது. இது ஒன்று. காலத்துக்கு ஏற்றால் போல் தீர்ப்புகள் மாறும், சட்டங்களும் மாறும். அதை வைத்துத்தான் இப்பொழுது பட்ஜெட்ல கூட சொல்லியிருக்கிறாங்க, இது இன்னும் கடுமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இப்ப அண்மையில நடந்துக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டா, இந்த டிமானிட்டேஷன் வந்ததற்கு பிறகு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்கின்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்ததற்கு பிறகு மக்கள் படும் துன்பம் சாதாரண துன்பமே அல்ல. இந்தியாவில் 90 விழுக்காடு நேரடி பண பரிவர்த்தனை தான் நடக்கின்றது. ஆனால் ஒரு நாள் இரவு 8 மணிக்கு திடீரென்று 130 கோடி பேர் மக்கள் வாழ்கிற இந்த மண்ணில்
காசு நாளையில இருந்து செல்லாது. அப்படி என்றால் இது மாயாஜால மந்திரம் கிடையாது. அதற்கு தகுந்த ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அவ்வளவுதான் ஒற்றை வரியில் பதில். ஆனால் இன்னும் சில பிரச்சனை நீடிக்குது. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நீங்க காசோலை கொடுக்குறீங்க, நான் கொண்டு போய் வங்கியில போடுறேன், அதற்கு உங்கள் வங்கியில் பணம் இருக்கிறது. வேதனை என்னன்னா, வங்கியில் பணம் இல்லை, வங்கியில் பணம் இல்லை, உங்கள் கணக்கில் நீங்கள் பணம் வைத்திருக்கிறீர்கள். காசோலை எனக்கு முழு மனதோடு எனக்கு வழங்குகிறீர்கள், ஆனால் வங்கியில் பணம் இல்லை. யார் மீது வழக்கு தொடுப்பது? அரசு மீதுதான். அரசு மீது தொடுக்க முடியாது. காசோலை யார் மீது குற்றம்? அவர்கள் மீது தான் தொடுக்கிறார்கள். இதுதான் வேதனை. இதுதான் இந்த கரண்ட் சப்ஜெக்ட். இட்ஸ் a burning issue nowadays in India. யார் காசோலை வழங்குகிறார்களோ வழங்குகிறவர்கள் வங்கியில் பணம் இருக்கிறது, ஆனால் வங்கியில் பணம் இல்லை. காரணம் டிமானிட்டேஷன் என்கின்ற காரணத்தை சொல்லி செஸ்ட் என்று சொல்லுவார்கள். பணத்தை தேக்கி வைத்து தேவைப்படுகிற இடத்தில் அனுப்புவது. அங்கு பணம் இல்லை, ஆனாலும் கூட வங்கியின் மீது வழக்கு தொடுக்க முடியாது. காசோலை கொடுத்த ராஜசேகர் மீதும் அக்னி மீது தான் வழக்கு தொடுக்கப்படுது. இது யார் மீது குற்றம்? இந்த தேசத்தின் மீது குற்றம். இது யார் மீது? யார் போட்ட திட்டம்? மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். ஆகவே இதையெல்லாம் பார்க்கிற போது தனி மனிதர்களை வாட்டி வதைக்கிறது அப்படின்ற வேதனை மட்டும்தான் இந்த காலத்துல இந்த செக் பவுன்ஸ் கேஸ்ல என்னால சொல்ல முடியும். நல்ல விரிவா சொன்னீங்க இந்த தகவலை. ஏன்னா 500-1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்த பிறகு முழுக்க முழுக்க தொழில்துறை வந்து முடங்கி கிடக்கிறது. சிறு தொழில் செய்தவர்கள், குறுந்தொழில் செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து அப்படியே படுத்து போயிடுச்சு தொழில் அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். உங்களுடைய பார்வையில் தணிக்கையாளராக இந்த 500-1000 செல்லாதன்னு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த காசோலைகள் வரைவோலைகள் சம்பந்தமான நகர்வுகள் எப்படி இருக்கு? இது வந்து இந்த 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொன்ன அப்புறம் செக்கு கொடுக்கறதுலாம் இது வந்து பண பரிமாற்றமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் சார் சொல்ற மாதிரி, நீங்கள் சொல்ற மாதிரி வியாபாரமும் ஒன்றும் முன்னேற்றமே இல்லை, வியாபாரிகளுக்கு முன்னேற்றமே இல்லை, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ அந்த பயன்பாடுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பொருளாதார நடவடிக்கையில் இது ஒரு சிறந்தது என்று தான் நான் சொல்லுவேன். நான் இந்த டிமானிட்டைசேஷன் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க என்னன்ட்டு. பட் அரசாங்கம் இது முன்னாடியே கொஞ்சம் தயார் பண்ணிட்டு அறிவிப்பு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் வந்து மக்கள்லாம் சிரமப்பட்டதுலாம் ஒரு 2 months 3 months இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாகிடுச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வந்துடுது. நிறைய அமௌண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி இப்போ அதாவது அந்த வரையறுப்பு இல்லாமல் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இல்லை அப்படி அறிக்கையில சொல்லியிருக்காங்களே தவிர செஸ்ல வந்து உங்களுக்கு பணம் இல்லை. முதல்ல வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் வச்சிருக்கும் போதே நம்ம சில்லறைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தேடிட்டு இருந்தோம். இந்த இதுக்கு வந்து சில்லறை இல்லை அப்படின்னு. இப்போ டிமானிட்டைசேஷன் பண்ண பிறகு வண்டியோட போனீங்கன்னா 2 வீலர்ல நீங்க 500 ரூபாய் பெட்ரோல் போட்டுக்குங்க, 500 ரூபாய்க்கு டீசல் போடுங்க அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அது ஒரு சில காலகட்டத்தில் வந்தது. இப்போ அது வந்து சரியாயிடுது. டேங்க் 23 லிட்டர் போது நான் 50 லிட்டர் போடுன்னு சொன்னா அந்த டேங்க் என்ன பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இப்போ வங்கி வரைவோலை காசோலை கேட்பொலி இது வந்து அதிகமா குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஏன்னா மக்கள் கிட்ட பணங்கள் இல்லை, பணம் இல்லை. வைத்திருந்த பணம்லாம் வந்து எல்லாமே ஒரே இரவுல அறிவித்ததுனால் மக்கள் வந்து திக்குமுக்காடிட்டாங்க, திண்டாடிட்டாங்கன்றதை விட என்ன செய்யறதுன்னு தெரியல. அன்று இரவு முழுக்க 109 கோடி பேரும் வந்து தூங்கவில்லை என்ற ஒரு தகவல் கூட இருக்குது. நாளைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போனோம், 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் இருக்கு கையில. நாளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாகணும், அவங்களுக்குலாம் செக்கு கொடுத்தா கூட எந்த மண்டபங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க காலி பண்ண நேரத்திலே நீங்க பேமெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ இது போன்ற ஒரு மாபெரும் சிக்கல்கள் அரசுகளால் ஏற்படுத்தப்படுது. அதாவது நீங்க வழக்கறிஞர் ரத்னீஸ்வரன் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்நிலையை முதலில் தரப்படுத்த வேண்டும். வெறும் வச்சுட்டு இருக்க பேனாவையும் பென்சிலையும் தரப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டாடுறதை விட ஸ்மார்ட் சிட்டிசன் பண்ணிட்டீங்கன்னா சிட்டி தானாவே ஸ்மார்ட் ஆயிடும். இந்த ஒரு ஆலோசனையை கூட பிரதமரை சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் கொடுக்கவில்லை என்பதுதான் உள்ளபடியே மிகுந்த வருத்தத்தை நமக்கு அளிக்கிறது.
எல்லோரும் உயர்நிலை படிப்பு படித்தவர்கள். நம்முடைய மக்கள் 80 விழுக்காடு மக்கள் எல்லோரும் அன்றைய பணத்தை வாங்கி அன்றைக்கு சமைத்து சாப்பிடுகிற நிலையில் தான் இன்று வரைக்கும் இருக்கிறோம். நம்ம 20 கோடி பேர் தான் 3 வேளை சாப்பிட்றாங்கன்ற ஒரு தகவல் இருக்கு. 60 கோடி பேர் ஒரு வேளை 2 வேளை உணவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கு. இந்த நிலையில இந்த காசோலை வரைவோலைகள் வரும் காலங்களில் எந்த நிலைக்கு செல்லும்? காசோலை வரைவோலை என்ன கேட்டாக்க வந்து அது பயன்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது. ஏன்னா அதிகமா மக்கள் வந்து புழக்கத்துல காலகட்டத்துல வந்து அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது மின்னணுல வரும். இப்ப நம்ம மின்னணு இதுல தகவல் தொழில்நுட்பத்துல டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட்டும்பாங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேப்பர் பரிமாற்றம் வந்து காணாமல் போய்விடும் ஒரு காலத்துல. அது அந்த இது கண்டிப்பாக வரும். அந்த நேரங்களில் இது போன்ற குற்ற சம்பவங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, குற்ற சம்பவம் மேல் அதிகரிக்கதான் இருக்கும். அதுக்கு எதிர்த்தாற்போல் வந்து தக்க நடவடிக்கை நம்ம எடுத்துக்கணும். குற்றங்கள்லாம் குறையவே வாய்ப்பு இல்லைன்றீங்க. அதிகமாக தான் ஆகும். நல்ல புத்திசாலித்தனமான குற்றங்கள் அதிகமாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல, சமூகத்துல சொல்றாங்க ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறதுன்றாங்க. எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் திறந்தோம், ஒரு சிறைச்சாலை கூட மூணுதான் இது வரைக்கும் வரலாறு இல்லை. அப்போ அந்த வார்த்தை பொய்த்து போனதாக நம்ம நினைக்க முடியுமா? அக்னீஸ்வர், அது கண்டிப்பா தான் சார். அதாவது தனி ஒரு மனிதன் தெரிந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சிறைச்சாலைகள் கூடுறது மட்டும் இல்ல, சிறைச்சாலைகள் நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேதையிலும் வேதனை, விந்தை. இது அங்க 2 நாளைக்கு சிக்கன் போடுறாங்க. முதல்ல வந்து கூழ் களிதான் கொடுப்பாங்க, 2 நாளைக்கு சிக்கன். 42 இன்ச்சஸ் டிவி இருக்குது, யோகா சொல்லி தராங்க. நான் சொல்லுகிறேன், கொலை செஞ்சு வந்தவனுக்கு பிறகு யோகா சொன்ன என்ன, விண்வெளிக்கு அனுப்புன என்ன? நடந்த கொலைக்கு யார் பொறுப்பு? இழந்த குடும்பத்திற்கு பணம் கொடுப்பது யாருடைய வேலை? ஒரு கொலை செய்து விட்டு 90 நாள் கழித்து அவன் வீதியிலே வந்து நான் ரவுடிடா, வடிவேல் மாதிரி நான் ரவுடிடா என்று சொல்லி பம்மாத்தம் ஆடிக்கொண்டு வட்டச்செயலாளராக முயற்சி செய்கிறான் என்றால், அவனுடைய குடும்பத்திலிருந்து இறந்த குடும்பத்திற்கு இழந்த சொத்துக்களை மீட்டு தருவதற்கு இந்தியாவில் சட்டம் ஏதும் வரவில்லை என்பதுதான் மிகவும் வேதனை. 70 ஆண்டு சுதந்திரம் என்று ரொம்ப மாதட்டி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒயிட் காலர் அஃபென்ஸ் அதிகமா வருது சார். கிரைம் சைபர் கிரைம் இன்னைக்கு கூடிட்டே வருகிறது. படிச்சவன் சூதும் மாதும் செய்தான் போவான் ஐயோ என்று போவான். இந்தியாவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஏசி குளிர் சாதன அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு கேஸை 450 ரூபாய் காசு கொடுத்து நிம்மதியா வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 200 ரூபாய் வாங்குறான், ஆனா 80 ரூபாய் தான் போடுறான். எவ்வளவு பெரிய நுணுக்கமான ஒரு மோசடி. 450 எங்கே, 700 எங்கே? நீ ஏன் 100 ரூபாய் போடுகிறாய்? இடைப்பட்டது ஒரு சிலிண்டருக்கு அக்னியிட்டிருந்து ஒரு 200 ரூபாய் கொள்ளையடிக்கிறேன். அப்படி என்றால் 130 கோடி பேரிலிருந்து 200 ரூபாய் என்று கணக்கு போட்டால் யாருக்கு அது லாபம்? அந்த லாபத்தை எங்கே கொண்டு வந்து இந்த நாட்டில் மரம் நடுகிறீர்களா, அல்லது ஆறுகளை இணைக்கின்றீர்களா, கல்வி சாலைகள் புதிதாக உருவாக்குறீர்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம சார் சொன்னாரு, இந்த காடெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் சிக்கு இதெல்லாம் குறையும், அது சிறந்தது அப்படிங்கிறாரு. நான் சிறந்தது அல்ல அப்படின்னு நான் சொல்றேன். காரணம், இந்தியாவுல 130 கோடி பேர்ல அந்த செல்போன் வச்சிருக்கிறாங்கல்ல, படிச்சவங்க 2 செல்போன் 4 சிம் கார்டு வச்சிருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இன்னைக்கு வேதனைப்படுவது 50 கோடி பேரு செல் ஆரம்பிச்ச காலத்துல இன்ன வரைக்கும் பயன்படுத்த மாட்டேன் கொள்கையோடு இருக்காங்க. காரணம், விவசாயிகள் எனக்கு செல்போனே வேணாயா, எனக்கு தண்ணி கொடுங்க, உரம் கொடுங்க, விதை பயிர் கொடுங்க, லோன் கொடுங்கன்னு கேட்டோம். டிமானிட்டேஷன் வந்த போது விதையும் இல்லை, உரமும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, கடைசியில் இயற்கையில் மழையும் இல்லை. இதுதானே. இதுக்கு உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன? இஸ்ரேல் மாதிரி 200 ஆண்டுகளுக்கு முன்கூட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான். நம்ம நாட்டுல அப்படி நம்ம வாழல. 3 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்துக்கிறோம்னு சொல்லி உங்க பட்ஜெட்ல நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இந்தியா முழுவதும்
பிறப்பு இறப்பு சான்றிதழை நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பத்திரம் பதியக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். அதை நீங்கள் தடுக்கின்றீர்களா? செய்ய மாட்டேங்கிறீங்களே. ஆர்டிஓ ஆபீஸ் வீட்டுல உட்கார்ந்துகிட்டே லைசன்ஸ் வாங்கிடுறான், அதை தடுக்கின்றீர்களா? ஏழை மக்களிடத்தில் காசோலை கொடுப்பதனால் இந்த நாடு வளர்ச்சி பாதைக்கு வந்துடாது. பெர் கேபிட்டா இன்கம் என்று சொல்லக்கூடிய தனி நபர் வருமானம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவின் உழைப்பு உயர வேண்டும், இயற்கை நமக்கு உதவியாக இருக்க வேண்டும், நிர்வாகம் சரியாக இயங்க வேண்டும் என்றால் கையூட்டி இல்லாத ஒரு நாட்டில் அரசாங்கம் அமைய வேண்டும். இதெல்லாம் சாத்தியமா? தூய்மையான அரசியல்வாதிகள் அமையறது ரொம்ப கஷ்டம். அமைய மாட்டாங்க. அமைய வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், ஏதோ ஒரு சர்க்கார் நடக்கிறது அப்படின்னு தான் ஓட வேண்டியது ஒழிய ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால சரியா பார்க்க முடியலன்னு தான் வேதனையா இருக்கு. இந்தியாவின் அடையாளங்களுள் ஒன்று கையூட்டு. எஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அது இல்லாட்டி அவமானம்ன்றான். இன்னொன்னு சார், 2 சட்டம் இருக்கு சார். எழுதிய சட்டம் வெறும் காகிதம், எழுதாத சட்டம் கோலோச்சி நிற்கின்றது. எழுதிய சட்டம் சொல்லுகிறது லஞ்சம் வாங்கினால் சிறை என்று. ஆனால் எழுதாத சட்டம் சொல்லுகிறது லஞ்சம் கொடுத்தால் தான் உனக்கு பத்திரம் பதிவேன் என்கிறது. ஆகவே எழுதாத சட்டம் பலமாகவும் எழுதிய சட்டம் கேலியாகவும் இருக்கிறது. அந்த இந்தியா உருவாகாத வரை எந்த இந்தியாவும் வளர்ச்சி பாதைக்கு போகாது. நன்றி, உங்களுடைய ஒரு ஆழமான கருத்துக்கு நன்றி. சமூகம் எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக பிரமித்து காட்டினார் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன். உங்கள் பார்வையில் இந்த வரைவோலை காசோலை, அதாவது மின்னலுக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி இஸ்ரேல்லாம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்காங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நமக்கு பின்னாடி 200 ஆண்டுகளுக்கு என்ன நிகழப் போகிறது, நம்முடைய அந்த சமூகம் எதை சந்திக்க போகிறது என்பதை எல்லாம் உள்வாங்கி அதற்கு அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கோம். நாம இன்னும் 60களில் தான் இருக்கும். இன்னமும் 60களில் தான் இருப்பதை நாம சந்திக்கிற நிகழ்வுகள் நாம் பார்க்கலாம். இந்த சட்டம் சார்ந்த காசோலை வரைவோல் போன்ற நிகழ்வுகளை குறைப்பதற்கு அறிவியல் ரீதியில் என்ன செய்யலாம்? உங்களுடைய பதில். குறைப்பதற்கு என்ன செய்யலாம் கேட்டால் ஆக்சுவலி தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக வளர வளர அது குறைப்பதற்கு ஒன்றும் சாத்தியம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பண பரிமாற்றம் பண்ணும்போது தொழில்நுட்பத்துல மேலும் மேலும் முன்னேறி போயிட்டு இருக்கு. 2020 வரும்போது இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இளைஞர்களை ஆரம்பத்திலேயே நம்ம தயார் பண்ணணும். நம்ம எல்லா விஷயத்துலயும் இப்போ கடைகள்ல நீங்க போய் ஒரு கூப்பன் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு நமக்கு பிரியப்படுறவங்களுக்கு, நமக்கு பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூப்பன் கொடுப்பாங்க. 200 ரூபாய் ஒருத்து, 100 ரூபாய் ஒருத்து, 500 ரூபாய் ஒருத்து. அது போல கூப்பனை கொடுத்துடலாமே. கூப்பன் இருக்கு, அந்த கூப்பன் சிஸ்டம் இருக்கு. இந்த ஜோடாக்ஸோ பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அப்புறம் டிக்கெட் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் யாரு கையில இருக்கு அப்படின்னாக்க பெரிய பெரிய கம்பெனில ஐடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி கம்பெனியில உள்ள எம்ப்ளாயீஸுக்கு அந்த கம்பெனி சார்பிலேயே கொடுக்குறாங்க. அது பரிவர்த்தனை பணத்துக்கு பதிலாக அது கொடுக்கறது. பட் அது அரசாங்கம் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணணுன்றது நமக்கு தெரியல. இல்ல பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, நிறைய வழக்குகள்ல நீதிமன்றங்களை நோக்கி வரக்கூடாதுன்னா அதுக்கு அரசாங்கம் தான் திட்டமிடணும். இப்போ கொலை வழக்குல ஒரு 2 முறை 3 முறை அவங்க ஈடுபடுறாங்கன்னா அவங்களை சார்ந்த அந்த அந்த ரத்த உறவுகள் சார்ந்தவங்களுக்கு ரேஷன் கடை வாங்கிடலாம், கரண்ட்டை கட் பண்ணலாம், தண்ணியை கட் பண்ணலாம். அவனை நடமாடுகிற பணமாக மாற்றினால் அவனும் திருந்துவான், சமூகமும் பயப்படும். கடுமையான சட்டம். ரேஷன் கார்டை புடுங்குறான், கரண்ட்டை கட் பண்றான், தண்ணியை கட் பண்றான், ஸ்கூல்ல பிள்ளைகளை இது ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் பண்ணினால் அவனை அடிக்கவே வேண்டியதில்லை. என் பார்வையிலான ஒரு ரெப்ரசன்டேஷன். இதை செய்யாமல் அவனை பிடிச்சி ஜெயில போறதும், அவனை அடிக்கிறதும், அவனை பண்றதெல்லாம் அவனை திருத்தாது. எந்த ஒரு நோக்கமும் அறிவியல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அமர்வினுடைய மிகப்பெரிய நோக்கம். இப்போ உங்களுடைய பார்வையில் இதை அறிவியல் நோக்கில் நாம் இந்த வரைவோலை காசோலை போன்ற வழக்குகளை, சிரமங்களை எப்படியெல்லாம் நாம் நீக்க முடியும் அல்லது தடுக்க முடியும் நீங்க ஒரு வழக்கறிஞராக நினைக்கிறீங்க? அக்னீஸ்வர் சார், கண்டிப்பா இது நீக்க முடியும், தடுக்க முடியும். காரணம், தனி மனிதர்கள் திருந்தாத பட்சத்தில் அதுக்குதான் சட்டம், கோர்ட்டு. ஆனா சட்டம் இருக்குது, திருந்தாதவர்களுக்கான சட்டம் இருக்குது.
வெள்ளைக்காரன் கொண்டு வந்த 1860களில் போட்ட நிறைய சட்டத்தை மாற்றங்கள் வந்துருச்சு சார். இன்றைக்கு மாற்றங்கள் வந்துச்சு. ஏராளமான மாற்றங்கள் வந்தாச்சு. இன்றைக்கு மலேசியாவுல 9 மாதத்தில் வழக்குகள் முடித்து வைக்கப்படுகிறது. நம்மளுடைய அண்டைய நாடு சீனாவுடன் நாம செயற்கைக்கோளை பார்த்து இது பண்றோம். அவன் அப்படி விட்டுட்டான், நாம அதை விட டபுள் மடங்கு விழுறோம். அதுல போட்டி இருக்கு, அதுல போட்டி இருக்கு, வளர்ச்சியில போட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா, அங்க சீனாவுல சிறுபுர்கர் என்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆய்வுக்குழு ஒன்று சென்றது. அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டா வியப்பாக இருக்கிறது. கிரிமினல் வழக்குகளா இருந்ததுன்னா 3 மாதத்தில் அந்த வழக்குகளை முடித்து வைத்து வருகிறார்கள். அண்டை மாநிலம், அண்டை நாடு சீனாவில் சிவில் வழக்குகளா இருந்ததுன்னா அதிகபட்சம் 6 மாதத்தில் முடித்து வைக்கிறார்கள். ஆக சீனாவில் 3 மாதம் 6 மாதத்தில் எவ்வளவு பெரிய வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. மலேசியாவில் 9 மாதத்தில் வழக்குகள் முடித்து வைக்கப்படுகிறது. ஜப்பானில் வெறும் 3% தான் வழக்கறிஞர்களே இருக்கிறார்கள். அப்படி என்றால் குற்றமே நிகழவில்லை, நிகழக்கூடாது என்று நினைக்கிறது வளர்ந்த நாடு ஜப்பான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 92,000 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 17 லட்சம் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவைகள் எல்லாம் எதற்கு என்று கேட்டால் விரைவான நீதியை தேடி தருகிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் 26 நீதிபதிகள் இருந்தார்கள், இன்றைக்கு 31 நீதிபதிகள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் 60 நீதிபதிகள் இருக்கிறார்கள். 75 நீதிபதிகளாக மாற்றுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. நீதிபதிகளை உயர்த்துவதனால் ஒரு நாட்டில் நீதி தவழ்ந்து ஆறாக ஓடாது. நீதிபதியுடைய திறமையை உயர்த்த வேண்டும், வழக்கறிஞருடைய ஒத்துழைப்பு வேண்டும். எல்லாவற்றையும் விட தனி மனிதர்கள் இந்த தேசப்பற்று உள்ளவர்களாக வாழ வேண்டும். இதுதான் நம்மளுடையது. அப்படி பார்க்கிற போது நான் என்ன சொல்றேன், செக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேங்க்ல போய் என்ஓசி வாங்கிட்டு வரணும். உன் வங்கியில் பணம் இருக்கிறது, நீ ராஜசேகர் சார் அவர்களுக்கு உங்களுடைய பணத்தை விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் என்று எதற்கோ என்ஓசி கேக்குறீங்களா? 3 லட்சத்துக்கு வாங்க மாட்டீங்களா? விஓ விட்ட 100 ரூபாய் கொடுத்து என்ஓசி வாங்குறீங்க, 1000 ரூபாய் கொடுத்து தாசு கட்ட போலி சாதி சான்றிதழ் வாங்குறீங்க. இதற்கு கொண்டு வர வேண்டும். 1. 2, நீங்க இந்த சொல்றீங்கல்ல இந்தியா வளர வேண்டும் என்றால் வளைகுடா நாடுகளை போல சட்டம் தண்டனை அதிகப்படுத்த வேண்டும். இன்றைக்கும் பெருமையோடு சொல்லுகிறேன், முன்னாள் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஓய்வின் போது சொன்னது, வீட்டுக்கு செல்கிற போது பணியை முடித்து விட்டு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல சொன்னது, இந்தியா திருந்த வேண்டும் என்றால், விரைவான நீதியை அடைய வேண்டும் என்றால் வளைகுடா நாடுகளில் போன்ற கடுமையான சட்டங்கள் வேண்டும். வளைகுடா நாடுல என்ன தெரியுமா சட்டம்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை மருந்து கடத்தல், இந்த 4க்கும் தப்பு பண்ணுனா 3 மாசத்துல என்ன தெரியுமா தண்டனை? தலை துண்டிக்கப்படும். எங்கே துண்டிக்கப்படும்? ஜிக்தா என்ற ஒரு இடத்தில் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் தலை துண்டிக்கப்படும். எல்லோரும் அங்கே இருப்பார்கள். மனிதன் திருடுவானா, பொய் சொல்லுவானா, போதை மருந்து கடத்துவானா, கொள்ளை இடிப்பானா? ஒரு 3 வயசு பிள்ளை சார் எர்ணாவூர்ல, அந்த 3 வயசு பிள்ளை என்ன சார் செஞ்சு? ரித்திகா அந்த பிள்ளைய கொண்டு போய் கற்பழிச்சு கண்ணித்திரை கிழிக்கப்பட்டு தலையில அடிச்சு ஒரு குப்பத்தட்டு போட்டிருக்கிறான். இந்த நாட்டுல பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்களா? வயிற்றுல புளிய கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சட்டம் காலத்தை தாழ்த்துகிறது, போலீஸ் கையுட்டு வாங்குகிறது, அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அதை கண்டு ரசிக்கின்றார்கள். இந்தியா வளருமா அப்படின்னு கேட்டா நம்ம ஆடிட்டர் சார் சொன்னது மாதிரி 2020 வளரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சோசியக்காரன் போய் கேட்டாதான் தெரியும். இது செல்போன் இல்லாத சார்ஜ் இல்லாத போன், சிம் கார்டு இல்லாத செல்போனாக வாழுகிறார்கள் இந்தியர்கள் தான் நான் பார்க்கிறேன். நன்றி. உங்களுடைய கருத்து, இறுதியா உங்களுடைய கருத்து சொல்லுங்க விரைவாக. இந்த காசோலை பறிபோலை அறிவியல் ரீதியாக தடுப்பது எப்படி இந்த குற்றங்களை? இது அறிவியல் ரீதியா எப்படி திறக்கணும் அப்படின்னாக்க மக்களா பார்த்து தெரிஞ்சுவது. அவங்களே உணர்ந்தாதான் இது பண்ண முடியாது. நீங்க இன்டென்ஷனலா நீங்க ஏமாத்தணும் அந்த எண்ணம் வச்சிருந்தாக்க அது சக்சஸ் தான். அதற்காக நீதிமன்றங்கள் வங்கிகள் ஒரு குழு அமைத்து அதை வரையறை செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா?
உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய பொன்னான தகவல்களுக்கும் விளக்கங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நன்றி உதித்தா. நேயர்களே, யார் பக்கம் இந்த அமர்வில் காசோலை வரைவோலை பயன்பாடு பாதுகாப்பை தருகிறதா அல்லது நமக்கு பதட்டத்தை தருகிறதா என்ற கேள்வி முன்வைத்து இந்த 1 மணி நேர வாதத்தை நாம் நடத்தியிருந்தோம். இந்த வாதம், இந்த அமர்வு உங்களுக்கு உள்ளபடியே ஒரு பெரிய விழிப்புணர்வையும் ஒரு பெரிய எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் போன்ற அந்த விளக்கங்களையும் ஏற்படுத்தியிருக்கும், ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் நாளை யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.